ஓகே இப்போ சார். சுக்கிரன் மனைவி குறிக்கும். இப்போ வள்ளி தெய்வானை உள்ள முருகர். இதுல முருகர்ல பார்த்தீங்கன்னா கல்யாண முருகர்னு இருக்கும். ம். இல்லைன்னா முருகர் கோயில்ல கல்யாணம் நடக்கும். குருவும் சூரியனும் சேர்ந்தா மகாலிங்கம். இப்போ மகாலிங்கம்னா சதுரகிரியில் இருக்கும், இல்லை ஊர் அருகில் மகாலிங்கம் இருக்கும். இந்த சம்பந்தப்பட்ட கோயில் கூட தரிசனம் செய்யலாம். அந்த வேலப்பருங்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு மன வசியம் இருக்கும். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் விரலி மஞ்சள். அந்த அதாவது இந்த முருகர் கோயில் சம்பந்தப்பட்டது. அப்படி முருகர் கோயிலில் புதன்கிழமை போகணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் வழிபாடு இந்த ஆன்மீக ரீதியானது. இவங்களுக்கு இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் என்னன்னா, ரியல் எஸ்டேட்டில் மாட்டிட்டு விற்க முடியாமல் டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆகாமல் டாக்குமெண்ட் மூணு அப்படி சனி பல பேர் பாதிக்கப்பட்டது. மீண்டு வந்தது சிம்பிள். ஒரு மஞ்சள் துணியில் கறி வச்சு பெருமாள் கோயிலுக்கு வண்டியில போங்க, பஸ்ல போகக்கூடாது. பைக்கு, கார் இந்த மாதிரி ஒரு வாகனத்துல சென்று வழிபாடு செய்யணும். இனிப்பு தானம் சக்சஸ் அப்படி பழுது. அவர் சொல்லுவாரு, இனிப்பு தானம் கொடுத்தது நான் செலவு பண்ண எனக்கு லாபம் வந்தது பாரு. அப்ப அவர் அவ்வளோ மெயினா திங்கக்கிழமை அன்று அம்பாளுக்கு சந்தன காப்பு பூஜை பண்ணுவாங்க. சந்தன காப்பு அதை பார்க்கணும். வியாழக்கிழமை என்று முருகர் வழிபாடு இது பண்ணி பார்க்கட்டும். நிச்சயமா சக்சஸ் ரேட் ஜாஸ்தி. சரி, இவங்களுக்கு கடல்ல இருந்து அடையணும்னு வைங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபம் டாக்டர் விஜயகுமார் அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் ராசிக்காரங்க வந்து கடன் அடைப்பட்டு பணவரவு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ துலாம் ராசி அப்படிங்கும்போது, துலாம்ங்கிறது ஃபர்ஸ்ட் செவ்வாய்ங்கிறது முருகனை குறிக்கும். ஓகே இப்போ சார். சுக்கிரன் மனைவி குறிக்கும். இப்போ வள்ளி தெய்வானை உள்ள முருகர். இதுல முருகர்ல பார்த்தீங்கன்னா கல்யாண முருகர்னு இருக்கும். ம். இல்லைன்னா முருகர் கோயில்ல கல்யாணம் நடக்கும். ம். இந்த அம்சம் பொதுவாகவே திருமண நிகழ்வுகள் அடிக்கடி சென்று வருவது. அதுல உறவுல திருமணம் இருந்தா உறுதியா போயிட்டு வரணும். இப்ப நண்பர் ஒருத்தர் கார் வாங்குறாருன்னு சுக்கிரனை காரை குறிக்கும். நண்பர் இல்ல சொந்தக்காரன் கார் வாங்கினா அந்த கார் வாங்குறத அவங்க போய் பாக்குறது, இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம். இவங்க ஒரு பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், ஒரு மோதிரம் போட்டுக்கலாம். மோதிரம் ஏன்னா சுக்கிரன் வெள்ளி சம்பந்தப்பட்ட மோதிரங்கள் பயன்படுத்தும் போது நல்லா இருக்கும். நான் ரீசெண்டா ம். பவள மோதிரம், பவள கல்ல வெள்ளி மோதிரத்தில் பயன்படுத்த சொல்றேன். இதுதான் இவங்களுக்கு பண வசியத்துக்கு உண்டான ஆக்டிவேஷன் பாயிண்ட். உறுதியா இருக்கும். இது அவங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு குழந்தை வடிவத்தில் இருக்கிற கோயில்கள், குழந்தை வடிவத்தில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை என்று குருவாயூரா இருக்கலாம், பாலமுருகரா இருக்கலாம், முருகரா பாலமுருகர், பெண் தெய்வத்தில் சப்த கன்னியா கூட இருக்கலாம். கன்னி தெய்வங்கள் இது வழிபாடு செய்யும் போதே இவங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆக இருக்கும். இல்ல மகாலிங்கம்னு பேர் வரணும். ம். குருவும் சூரியனும் சேர்ந்தா மகாலிங்கம். இப்போ மகாலிங்கம்னா சதுரகிரியில் இருக்கும், இல்லை ஊர் அருகில் மகாலிங்கம் இருக்கும். இந்த சம்பந்தப்பட்ட கோயில் கூட தரிசனம் செய்யலாம். இது ரொம்ப வலிமையா இருக்கும் இவங்களுக்கு. ஓகே சார். துலாம் ராசி என்ன பண்ணா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்க. இவங்க என்னலாம் பண்ணா நல்லாருக்கும் சார்? அவங்களுக்கு பணவரவா இருக்கட்டும், இல்ல கடன் அடையிறதா இருக்கட்டும், அவங்க என்னலாம் பண்ணணும் சார்? இப்ப இவங்களுக்கு பண வசியம் அப்படின்னு பார்க்கும்போது ம். ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இவங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்த அம்சம் தான். ஓகே. குரு செவ்வாய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, குருஸ்தலம்ங்கிறது திருச்செந்தூரை குறிக்கும். திருச்செந்தூர் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு சென்று வந்தாலே நிறைய இதா இருக்கும். அப்புறம் எந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா வேலப்பர்னு அப்படின்னு கோயில் வரும். கோயில் பேரு வேலப்பர்னு வரும். ஏன்னா அங்க வேலு, இது முருகர். இப்ப வேலப்பர் அப்படின்னு வருகிற தமிழ்நாட்டுல எங்க நிறைய பக்கம் இருக்கு. அந்த வேலப்பருங்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இவங்களுக்கு பண வசியம் இருக்கும். இவங்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் விரலி மஞ்சள். மஞ்சள்ங்கிறது இதை கொடுக்கும். செவ்வாய் விரலி மஞ்சளை இவங்க மஞ்சள் துணியில கட்டி கேஷ் பாக்ஸ்ல வைக்கணும். இதை வச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த பண வசியத்துக்கு உண்டானது நிறைய, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு அம்சம் வரும். ம். ம். நவதானியங்களும் கடவுளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அம்சம் தான். கிரகத்தோட தத்துவம் தான். இவங்களுக்கு விரலி மஞ்சள், ஒரு சிலருக்கு மஞ்சள் கொடுக்குறேன், ஒரு சிலர் சிவப்பு துணியில கொடுத்துருக்கேன், குங்கும துணியிலும் கொடுத்து. அப்ப விரலி மஞ்சளை வச்சாலே பண வசியத்துக்கு உண்டான அம்சம் இருக்கு. இதை வச்சு பார்த்துட்டு மக்கள் கூட சொல்லட்டும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு அம்சம் இவங்களுக்கு இந்த கோயில் வழிபாடுல பாத்தீங்கன்னா, உணவு சாப்பிடும் பழக்க வழக்கத்துல இருக்கும்போது அப்பப்ப நெய் சேர்த்துக்கலாம்.
ம். இப்ப நெய்யும் சாப்பிடுறதுல. சாப்பிட என்ன ஓகே. நமக்கு 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ம். சாரி குரு. இந்த குருங்கிறது பார்க்கும்போது அது இனிப்ப குறிக்கும், நெய்ய குறிக்கும், வெண்ணெய குறிக்கும். அப்ப அந்த அம்சத்த பயன்படுத்திக்கலாம். இந்த விஷயத்த பண்ணவே அவங்களுக்கு பண வசியத்துக்கு உண்டான அம்சம் இருக்கு. சூப்பர் இப்ப சார். இவங்களுக்கு கடன் அடையணும்னா இவர் அதாவது விருச்சக ராசிக்காரங்க கடனே அவர்னால தான். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதியும் செவ்வாய். ஓகே. அப்ப கடன் அவங்க செவ்வாய் சம்பந்தப்பட்டது தான். இப்ப செவ்வாயும் இது பார்த்தீங்கன்னா, இப்ப இவருக்கு 11ஆம் அதிபதி நேரா பார்த்தீங்கன்னா புதன் வரும். இவருக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதி. அது பேரு வெங்கட்ன்னு வரணும். ம். இவர் சொந்தத்துல யாரோ வெங்கட், வெங்கடேஷ்ன்றது அங்க தான் கடன் வாங்கி வச்சிருப்பாரு. வெங்கடேஷ் அப்படிங்கிற மாரி. அப்ப அந்த அம்சம் அதாவது இந்த முருகர் கோயில் சம்பந்தப்பட்டது. அப்படி முருகர் கோயில்ல புதன்கிழமை போகணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் வழிபாடு இது ஆன்மீக ரீதியானது. இவங்களுக்கு. இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் என்னன்னா, துளசி மாலை பயன்படுத்தலாம். இப்ப முருகருக்கு மாலை போட்டு போகும்போது, அது மாலையில் துளசி மாலையா இருக்கலாம். துளசி அதாவது முருகரும் பெருமாளும் கலந்த கலவைய மாரி வரணும். அந்த அம்சத்த அப்ப பெருமாள் கோயில் செவ்வாய்க்கிழமை போகலாம். இதுவே வாழ்வியல் ரீதியான பரிகாரங்களா இருக்கும். உறுதியா நெறைய சக்சஸ் குடுத்துருக்கு. நான் துளசி மாலை ஒண்ணு பயன்படுத்த சொன்னேன். அதே மாரி துவரம் பருப்பு. அவங்க 6ஆம் தேதி துவரம் பருப்பு. துவரம் பருப்பும், பாசி பருப்பும் சேர்ந்த உணவு. ஏதோ ஒரு அது சம்மந்தப்பட்டது. ஆனா பச்சைனா பாசிப்பயிறு. செவ்வாய்க்கு துவரம் பருப்பு. 2ம் கலந்த கலவையில ஏதோ ஒரு உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வர கடன் அடைக்கக்கூடிய வழிவகைகள் இருக்கும். கடன் கிடைக்கிறதுக்கு இதுதான். அடைக்கக்கூடிய அது அம்சம் வந்து இதுதான். இத கிழமையாம் நட்சத்திரமா பயன்படுத்திக்கலாம். புதன்கிழமையில வருகிற செவ்வாய் நட்சத்திரம். இல்ல செவ்வாய்க்கிழமையில வர புதன் நட்சத்திரம். இத பயன்படுத்தி ஒரு சின்ன தொகை கட்டுங்க. நிச்சயமா நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு. ஓகே சார். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ம். விருச்சிக ராசிக்காரங்க என்னலாம் பண்ணா ஆமா. ம். நல்லது நடக்கும், பணவரவு வரும் அப்படின்னு ம். சொல்லிட்டு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ் ராசிக்காரங்க ஆமா. சார். ஸோ இவங்க வந்து பணவரவுக்கு, பணத்த வந்து வசியம் செய்றதுக்கு ம். என்னலாம் பண்ணலாம் சார்? ஆமா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்படி ரொம்ப தூரமா இருக்குன்னா, வீட்டு அருகிலுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ண பண வசியம் உறுதியா உண்டு. லட்சுமி கடாட்சம் வரும். கொஞ்சம் அது சேர்த்து பண்ணா குபேர கடாட்சமே வந்துரும். அந்த அளவுக்கு அம்சம் உண்டு. இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் ரொம்ப ஈஸி. என்ன ரீசன்னா, இவங்க எப்ப தங்கம் நாணயம் வாங்க போனாலும் சனிக்கிழமை வாங்கணும். சனி பெருக்கு அப்படிம்போம். அப்ப நகை சம்பந்தப்பட்டது வாங்கி வைக்கிறது ஒண்ணு. இவங்களுக்கு மஞ்சள் துணியில ஒரு கறி சம்பந்தப்பட்டது, கறி துணிய கடவுள் முன்ன வேண்டி கேஷ் பாக்ஸ்ல வைக்கணும். இதுவே இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரம். அப்ப இது பண்ணும் பொழுது நெறைய பெரிய கடன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சொல்ல முடியாத அளவுக்கு கடன் இருந்தவங்களுக்கு அது ரியல் எஸ்டேட் மாட்டிக்கிட்டு ஏன்னா 4ஆம் அதிபதியும் அ அவங்களுக்கு குரு தான். ரியல் எஸ்டேட்ல மாட்டிட்டு விக்க முடியாம டாக்குமெண்ட் அப்ரூவ் ஆகாம டாக்குமெண்ட்னா 3ஆம் இடம் சனி. பல பேர் பாதிக்கப்பட்டதுல மீண்டு வந்தது சிம்பிள். ஒரு மஞ்சள் துணியில கறி வச்சு, கறிலாம் எப்படிங்க வேலை செய்யுனாங்க. ஆனா அழகா வேலை செஞ்சிருக்கே! இந்த வேலை செஞ்சாலே உறுதியா நிலைக்கும். வெற்றி நிச்சயம். ஓகே. நெறைய பேருக்கு குடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கீங்க. லைவா நம்ம ஓகே. மீனாட்சி சுந்தரேஸ்வரன் குடுத்து, இந்த கறி துணியும் கேஸ் பாக்ஸ்ல வைக்க சொல்லி, நெறையவே இது நடந்திருக்கு. ஓகே. நெறைய வந்து கறி ஆமா. வந்து தீய சக்திகள்ட்ட இருந்து காப்பாத்துன்னு காப்பாத்தும். சொல்லி ஆமா. கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்ப நீங்க சொன்ன விஷயம் வந்து ஆமா. அது பணவரவுக்கு, பரவாயில்ல. இதுவே கடனுக்கு பார்த்தீங்கன்னா, உண்டு. நகையா தான் வைக்கணும் 8 கிராம். சனினா 8ஆம் நம்பர். ஓகே. தங்கம்னா ஊர்ல 8 கிராம். 8 கிராம் காயின் ஈஸியா கிடைச்சிரும். இப்ப 8 கிராம் காயினா வாங்கி, ஒரு சிலருக்கு அது கூட வழி இல்லாதவங்க கறி குடுப்பேன். கொஞ்சம் பெரிய பொருளாதாரம் 8 கிராம்ங்கிறது ஓகே. வழியே இல்லைன்னா, அடுத்து கறி ஈஸியா வேலை செய்யுங்க. சூப்பர் சார், ம், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, ம், மகர ராசிக்காரங்க சார். ம், இவங்க வந்து பணத்த ம். வசியம் பண்ணிட்டு, ஆமா. கடன அடைக்கணும் அப்டின்னா என்னலாம் பண்ணலாம் சார்? இவங்களுக்கு கோயில் ரீதியான பரிகாரம் என்பது காவல் தெய்வ கோயிலும், சனீஸ்வரர் சம்பந்தப்பட்ட கோயிலும் சென்று வர வெற்றி உண்டு. இவங்க எப்ப கோயிலுக்கு போனாலும், ஏதோ ஒரு தானம் பண்ணாலும் சனிக்கிழமையா பார்த்து பண்ணணும். ம், ஏன்னா, இவங்க ராசி அதிபதியும் சனி, 2ஆம் அதிபதியும் சனி. சனி சம்பந்தப்பட்டது செய்யும்போது இவங்களுக்கு நிச்சயமாக பண வசியம் உண்டு. பொதுவா இவங்களுக்கு அடிக்கடி உணவுல எள் எள்ளு சம்மந்தப்பட்டு பயன்படுத்துங்க. அது கருப்பு எள்ளு. ஓகேங்களா? அதே மாரி காகத்துக்கு உணவு வைக்கும்போது சிறிது எள்ள 2ஆம் இடம் உணவு போஜனஸ்தானம். அது கூட கொஞ்சம் எள் இருக்கும். 2 எள்ளையும் மிக்ஸ் பண்ணி வைக்க அந்த வேலைய செய்யும். உடல் ஊனமுற்றோருக்கு தானம் செய்வதே சிறந்தது. நான் பொதுவாவே இவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யாராவது தானம் கேட்டாங்கன்னா, வயதானவங்களா கேட்டாங்கன்னா, சிறு தொகையை பயன்படுத்திருங்க. இப்ப அப்பப்ப இவங்களுக்கு பிளாக் கலர பயன்படுத்துறது. அது பிளாக் கலர ஏன்னா 2 சனியோட காரகத்துவம் பிளாக், ப்ளூ இந்த ரேஷியோல பயன்படுத்தும்போது சூப்பரா இருக்கும் இந்த அம்சம். சரி, இவங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா, ம், இவங்களுக்கு 6ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, புதனா வருவார். ஒரு 11ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வரும். புதன், செவ்வாய் காம்பினேஷன்ல தான் வேலை செய்ய போகுது. இப்ப புதன், செவ்வாய் அப்படின்னு வரும்பொழுது, இவங்களுக்கு இந்த வண்டி வாகனங்கள்லாம் பொதுவா ஒரு ஏதோ ஒரு வண்டி வாகனம் ஓட்டி பர்ப்பஸா பழக சொல்லுவேன் இந்த ராசிக்காரங்களுக்கு. உங்க 4ஆம் அதிபதியும் அவர்தான், 11ஆம் அதிபதி தான். பொதுவா புதன்கிழமை அன்னைக்கு ஒரு வண்டி வாகனத்துல போயிட்டு வரும். பொதுவா பெருமாள் கோயிலுக்கு ம். வண்டியில வண்டியில போங்க. பஸ்ல போக்கூடாது.
பைக்கு, கார் இந்த மாதிரி ஒரு வாகனத்துல சென்று வழிபாடு செய்யணும். இதுதான் அது. அது சொந்த பந்தத்தோட ரத்த சம்பந்தம், ம். அதாவது செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோட போயிட்டு வர்றது வேலை செய்யும். முருகர் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் 2 முருகர் போணும். ம். ஆனா முதல் நாள் 2 முருகர் கோயில் ஒரே நாள் 2 இல்ல 2 அபிஷேகம். அப்புறம் மாலை வாங்கி குடுத்து வழிபாடு செஞ்சா, இவருக்கு என்ன ஆகும்னா, அந்த கடனுக்கு உண்டான வழிவகைகள் கிடைச்சிடும். எப்படி அடைக்கணும்? அதுக்குண்டான வழிவகைகள் என்ன? அப்ப ஈஸியா கிடைச்சிரும். இது ம். நண்பர்கள் உதவி செய்வாங்க, உறவினர்கள் உதவி செய்வாங்க. மாணவர்களுக்குலாம் இது ஒரு மாணவர்களுக்கு போர்டு வாங்கி குடுங்க, எழுதுபொருள் வாங்கி குடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. இந்த இந்த பரிகாரத்துக்கு இந்த ராசிக்கு தான் அம்சமே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க ஆமா. ம், அப்படின்னா, கும்பராசிக்காரங்க சார். ம், இவங்க வந்து பணத்த வசியம் பண்ணிட்டு, ம், கடன அடைச்சுட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கு ம். ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? கும்பராசிக்காரங்க இப்ப ஜென்மசனி வேற போயிட்டு இருக்கு. படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க. பொதுவா கும்பராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்வியல் பரிகாரம் பார்த்தீங்கன்னா, மீனாட்சி சுந்தரேசர் அம்சம் உள்ள கோயில். இது அவங்களுக்கு செட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது இவங்களுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் போடணும். பொதுவா சுண்டல் அப்படி மாலை சாத்தி வழிபாடு செய்வாங்க. கருப்புங்கிறது சனியோட தத்துவத்த கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சுண்டல்னு குரு அம்சம். அது வெள்ள கலர் சுண்டல் மேல இருக்கு. அத விட்டு கருப்பு சுண்டல் வழிபாடு செய்ய செய்ய இவங்களுக்கு மாற்றம் உண்டு. ரைட். இவங்களுக்கு இன்னொரு ஈஸியான பரிகாரம் என்னன்னா, இவங்களுக்கும் மஞ்சள் துணியில கறி. ம். இதுதான் இவங்களுக்கு வழிபாடு. குழந்தைகளுக்கு தானம் குடுக்குறதாங்க. குழந்தை ஆர்ஃபனேஜ் இருக்கும். பொதுவா ஒரு சிறு தொகை எடுத்து ஆர்ஃபனேஜுக்கு உங்களால முடிந்தா ரூ. 100 ரூ. 200 இந்த மாரி குடுங்க. ரீசென்ட்டா குடுத்த பரிகாரம்னா, ஒரு கருப்பராயன் கோயில். அந்த கோவை மாவட்ட பகுதியில கருப்பராயன் கோயில் இருந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி பக்தர்கள் வேண்டிட்டு வரும்பொழுது, ஒரு இனிப்பு குடுக்க சொன்னேன். இனிப்பு தானம். சக்சஸ் அப்படி பழுது அவர் சொல்லுவாரு. இனிப்பு தானம் குடுத்தது நான் செலவு பண்ணேன். ஆனா எனக்கு லாபம் வந்ததும்பாரு. ஓகே. அப்ப அவருக்கு அவ்ளோ டெவலப்மெண்ட் ஆச்சு. அதுல தானம் அதுதான் அந்த ஆக்டிவேஷன் 2ஆம் இடத்தையும் இது ஆக்டிவேட் பண்றது தான். அப்ப இதுல பொதுவா பார்த்தீங்கன்னா, கும்பம்ங்கிறது ஒரு குடுவை குறிக்கும். 2ஆம் வீடு நீர் வீடு. அப்ப அங்க அந்த கும்பத்துல சதயம்னு ஒரு 100 பூக்கள் குறிக்கிறது இருக்கு. அப்ப குடுவையில பூக்கள் போட்டு வைக்கலாம். மஞ்சள் நிற பூக்கள் ஸ்பெசிஃபிக்கா போட்டு, டெய்லி அந்த மஞ்சள் நிற பூவ மாத்த மாத்த சூப்பரா வேலை செய்யும். சூப்பர் சார், இதுதான். சூப்பர். ஒ இவங்களுக்கு கடன் அடையறதுக்கு அப்படின்பா இவங்க ராசிக்கு சந்திரன். பொதுவா சந்திரனும் இப்ப குருவும். பொதுவா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் பழக சொல்றதே ஒரு இது. ஏன்னா ம். சந்திரன் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா ராசி அதிபதி கும்பமா இருக்கும்போது இவங்களுக்கு சோம்பல் அதிகமாரிக்கும். வேலை செய்யணுமா? அப்ப 2ஆம் வீடும் நீர் வீடு. கடன 6ஆம் வீடு அப்படி இருக்கும்போது, நீ ஸ்விம்மிங் பூலு, கிணறு இந்த மாரி இடத்துக்கு, இல்ல விவசாயம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போது, கொஞ்சம் அந்த மனநிலை மாறி கடன் அடைக்கணும்னு எண்ணம் ஏற்படும். இதுதான் மெயினானது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெயினா திங்கட்கிழமை அன்று அம்பாளுக்கு சந்தன காப்பு. சந்தன காப்பு பூஜை பண்ணுவாங்க. ம். சந்தன காப்பு அத அத பார்க்கணும். சந்தன காப்புக்கு ஒரு டொனேஷன் குடுக்கறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதே இது இந்த கோயில்ல அதாவது நவகிரகத்த சுத்தி வழிபாடு செஞ்சுட்டு, கையில வெள்ள கலர் பூவெல்லாம் ஒவ்வொரு டைமும் போயிட்டு வரும்போது, ஒவ்வொரு இதுக்கு எண்ணிட்டு வருவாங்க. அந்த காலத்துல நான் சும்மா சுத்துறதுக்கு நெனச்சேன். அது பரிகாரம். ஆனா நவகிரகத்துல ஒவ்வொரு பூக்கள் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெள்ள பூ குடுப்பாங்க. இந்த பூ வச்சு சுத்திட்டு ஒவ்வொன்னா போட்டுட்டு வாம்பாங்க. அப்ப அந்த வெள்ளை கலர் பூவ பயன்படுத்தலாம். அது குறிப்பா குரு பகவானுக்கு பயன்படுத்தினா, இது கடன் அடையக்கூடிய வசியம் இருக்கு. அப்ப 2 கிராம் காயின் வச்சுக்கலாம். 2 கிராம் காயினா வச்சுக்கலாம். 2 விரலி மஞ்சள், 2 மஞ்சள். இவங்க நெற்றியில எப்பயுமே மஞ்சள் வச்சுக்கிட்டு இருந்தாலே, இவங்களுக்கு கடன் அடையக்கூடிய அம்சம் இந்த கும்பராசிக்கு உண்டு. சூப்பர் சார், சூப்பர். ஓவராலா வந்து கிட்டத்தட்ட 11 ராசிகளுக்கு ஆமா. வந்து பணத்த வசியம் செய்றதுக்கும், கடன்ல இருந்து ம், ம், விடுபடுறதுக்கும் வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததா வந்து கடைசியா இருக்கக்கூடிய ம், ராசிக்காரங்க வந்து மீன ராசிக்காரங்க சார். ஸோ இவங்க வந்து ம். பணத்த வசியம் பண்றதுக்கும், கடன்ல இருந்து விடுபடுறதுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் சார்? அதாவது இவங்க கடைசின்னு சொல்றத விட, இவ்வளவு பொறுமையா இருந்திருக்காங்க பாருங்க. அது பெரிய விஷயம். இவ்வளவு ராசிய கேட்டுட்டு வர்றதுக்கு. பொதுவா இவங்களுக்கு வாழ்வியல் ரீதியான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், பால முருகர் வழிபாடு சூப்பரா வேலை செய்யுது. பாலமுருகர் வழிபாடு தான். இவங்க கையில ஒரு பிரேஸ்லெட், ஒரு கையில மோதிரம், தங்கத்தால் ஆன மோதிரமோ ஏதோ ஒண்ணு கண்டிப்பா போட்டே ஆகணும். ம். இது வாழ்வியல் பரிகாரம் என்னன்னா, இந்த பைக்ல ஜூபிட்டர்ன்னு ஒரு பைக் இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஜூபிட்டர்னா குரு. மோட்டார் வாகனம்னா செவ்வாய். இந்த ஜூபிட்டர் வாகனம்ங்கிறது வாழ்வியல் ரீதியான பரிகாரம். இப்ப மோதிரம் அணியுதல் கையில, இந்த இது தங்கத்தால் பவள மோதிரம் போடலாம். இதெல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதாரம் கொஞ்சம் பெரிய தொகையா கடனா இருக்கிறவங்களுக்கு 9 கிராம் எண்ணிக்கை முக்கியம் இல்ல. கிராம் தான் கணக்கு. 9 கிராம் இருக்க காயின பத்திரமா வீட்ல பயன்படுத்தி ஒரு இடத்துல வைக்கும் பொழுது, நயன்னு வர மாரி இருக்கணும். ம். 90 மில்லி கூட இருக்கலாம். அந்த மாரி. இத பயன்படுத்தினாலே இவங்களுக்கு பண வசியத்த பயன்படுத்தக்கூடிய அம்சம் இருக்கு. இல்ல குழந்தைகளுக்கு இந்த துணி குடுப்பேன். அது சிவப்பு நிறம் இருக்கிற துணியா இருக்கலாம். அது இப்ப முருகர் வழிபாட வியாழக்கிழமை என்று முருகர் வழிபாடு. இது பண்ணி பார்க்கட்டும். நிச்சயமா சக்சஸ் ரேட் ஜாஸ்தி. சரி இவங்களுக்கு சந்தோஷம். கடன்ல இருந்து அடையணும்னு வைங்க. ம். இதுல அதுல கிருஷ்ணர் வழிபாடு தான்.
புதன்னா கிருஷ்ணர், கருப்பு. அப்ப கிருஷ்ணர் வழிபாடு, கிருஷ்ணர் உள்ள கோயிலுக்கு சென்று வர வர ம். கடன் அடையக்கூடிய வசியம் உண்டு. வசியம் ஓகே. இதுதான் அவங்க வசியமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு எழுதுபொருள் வாங்கி தர்றது, ம். வயதானவருக்கு உதவுறது, எழுதுபொருள் வாங்கி தர்றது, இதெல்லாம் கடன் அடையிறது, கடன் அடைக்கக்கூடிய அம்சத்துக்கு உண்டு. இவங்க ஒரு கொஞ்சம் கையில எள்ளும், பாசிப்பயிரும் இது சம்மந்தப்பட்ட பொருள தானமாகவும், அப்பப்ப திஷ்டி எடுக்க சொல்லுவேன் இவங்கள. திஷ்டி எடுக்கிறது, இந்த மாரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் உண்டு. குறிப்பா இவங்களுக்கு எப்பவுமே ஒரு சனிக்கிழமை அன்று பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை சாத்துனா கடன் அடையக்கூடிய விஷயம். கடன் தேவைன்னா கிடைக்கும், வேண்டாட்டி அடையக்கூடியது. இந்த பெருமாள் சம்பந்தப்பட்டதா மேக்ஸிமம் இவருக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியது இவங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். ஸோ இத பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்டின்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த தடவ வந்து சார மீட் பண்ணும்போது, உங்களுடைய கேள்விக்கு வந்து பதில்கள் கிடைக்கும். ஸோ இதுவரைக்கும் வந்து நெறைய தகவல்கள வந்து நம்ம நேயர்களுக்காக குடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.